வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, ராமமூர்த்தி மீது ஈஸ்வரி எடுத்த சபதம், அல்டிமேட் பியூட்டியான பாக்கியா புதிய திருப்பம் என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து இந்த எபிசோடில் வந்து கோபி ஈஸ்வரியோட ராதிகா வந்து விவாகரத்துன்ற மாதிரி சொன்ன விஷயத்தை வந்து அங்கே பாக்கியா வந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. மேலும் வந்து தான் பாக்கியா செஞ்ச துரோகம் அப்படியே வந்து கண்முன் வந்தது. நான் செஞ்ச வந்து கர்மா எனக்கே வந்து வந்தது தான் உண்மை அப்படின்ற மாதிரியும், பாக்கியா தான் கஷ்டப்பட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு மனம் விட்டு பேசுகிறாங்க. அதன் பின் வந்து ஈஸ்வரி ராமமூர்த்தியின் படத்துக்கு வந்து முன்னால் நின்று கோபியுடைய வாழ்க்கையில் வந்து ராதிகா வந்ததும் நல்லது தான் அப்படின்ற மாதிரியும், அப்படி இல்லைன்னா பிடிக்காத வாழ்க்கைன்ற மாதிரி இப்படி இப்படி இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பாக்கியா பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டான், இனிமேல் வந்து பாக்கியாவை நன்றாக கவனிப்பான், இவங்க இருவரையும் வந்து சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்ற மாதிரி ராமமூர்த்தி மீது வந்து சத்தியம் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து வந்து 8 மாதங்கள் கழித்து பாக்கியா அதிரடியாக வந்து ரெடியாகிறாங்க. அவர் வந்து எலியன் பட ப்ரமோஷனுக்கு வந்து தயாராகிறாங்க. அப்போது தான் வந்து கோபியும் ஈஸ்வரியும் வந்து இனியாவும் ஒன்றா போகிறாங்க. அங்கே முதல்ல வந்து ஜெனியும் செலியனும் பட ப்ரமோஷனுக்கு வந்து போகிறாங்க. அதன் பின் வந்து கோபி செலியனுக்கு வந்து கைகளை கொடுத்து வந்து கண்கலங்க எலியனுக்கு வந்து அவரை கட்டி அணைச்சி ஒரு பாராட்டுறாரு. இதனால் வந்து கோபி ஆனந்த சந்தோஷத்தில் வந்து கண்கலங்கி நிற்கிறாரு. இதை பார்த்த ஈஸ்வரி சந்தோஷத்தில் வந்து திக்குமுக்காடி நிற்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோட் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலிங்கை கொண்டு போகின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. தேங்க்யூ.